எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு தொகுதிகள் சொல்லி நானும் ராஜாவும் தொடர்ந்து அனலைஸ் பண்ணிட்டு வரோம். அதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ இன்னைக்கு ராஜா வர முடியல. ஸோ அவரோட வராதால நான் மட்டுமே என்ன நாளையோட கேம்பெயின் கம்ப்ளீட் ஆகிறதால நான் மட்டுமே இன்னைக்கு என்னோட அனாலிசிஸ் சொல்லி முடிக்க போகிறேன். ஒரு பேலன்ஸ் இருக்க தொகுதிகளில். ஸோ இப்போ நம்ம எந்த தொகுதி பேச போகிறோம்னா அரக்கோணம் தொகுதி. அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் கண்டஸ்ட் பண்றாங்க. அதிமுகவிலிருந்து ஏஎல் விஜயன் ஒரு புதுமுக வேட்பாளரை களமிறக்கியிருக்காங்க. அவர் ஒரு ஒன்றிய செயலாளர் வந்தவர். அப்புறம் பாமக வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் கண்டஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் கட்சி அப்சியா நஸ்ரீன் என்ற ஒரு இஸ்லாமிய பெண்ணை கேண்டிடேட்டா போட்டிருக்கார் திரு சீமான் அவர்கள். இந்த அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை ஜெகத் ரட்சனுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான கேக் வாக்காக தான் இருக்கு. ஏன்னா இங்கே அதிமுக வட மாவட்டங்களில் மற்ற தொகுதிகளை வன்னியர் கேண்டிடேட் போட்டு கன்சால்டேட் பண்ணாங்க. பட் இந்த தொகுதியில் அவர் விஸ்வகர்மா கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. பட் விஸ்வகர்மாவுக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்ததுக்கு உண்மையை எடப்பாடி பழனிசாமி பாராட்டுறோம். பட் இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் ஆதரவு அதிகம் இருக்கிறதால ஜெகத் ரட்சகன் அவருடைய கிளவுட் ஓவர் தட் ரீஜன், ஏன்னா அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் இந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அவருக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல செல்வாக்கு இருக்க ஏரியா அதுனா. ஸோ ஜெகத் ரட்சகன் பை டிஃபால்ட்டாக பெரிய மார்ஜினில் வந்துடுறாரு. இரண்டாம் இடத்துக்கு அதிமுக விஸ்வகர்மா கேண்டிடேட்டை போட்டதால அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு போட்டி இருக்கும். வழக்கறிஞர் பாலு ஒரு நல்ல கேண்டிடேட். இந்த வன்னியர் சமூகத்து மத்தியில் பாலு பல ஒரு சமூக நல வழக்கில் அதை இருக்குது. அதனால் பாலு அவர்கள் மீது ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. ஸோ இந்த இரண்டாவது இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு போட்டி இருக்கும். நாம் தமிழர் அப்சியா நஸ்ரீன் நான்காவது இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை ஜெகத் ரட்சகன் மீண்டும் ஒரு பெரிய மார்ஜினில் வெற்றி பெறுவார். இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்தவரை என்ன, திமுகவிலிருந்து அந்த கட்சியினோட மூத்த தலைவர்கள் ஒருத்தரான திரு டிஆர் பாலு கண்டஸ்ட் பண்றாரு. அவருக்கு எதிராக அதிமுகலேருந்து ஜி பிரேம்குமார் அப்படின்னு ஒருத்தரை கண்டஸ்ட் பண்றாங்க. பாஜக கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ண தமிழ் மாநில காங்கிரஸ் VN வேணுகோபால் என்ற நபர் கண்டஸ்ட் பண்றாரு. அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து டாக்டர் ரவிச்சந்திரன் கண்டஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு இங்கே சென்னையில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் இருக்கு. அது மாதிரி சென்னை சபர்பன் ஏரியாஸ்லையும் நல்ல ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு கட்சி பலமே திமுகவுக்கு பெரிய இமென்ஸாக இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் டிஆர் பாலு ஒரு சீனியர் லீடர். அவருக்கு சவுத் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் தொடர்ந்து பெரிய வெற்றிகள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மெரிட்லேயே டிஆர் பாலு ஒரு பெரிய மார்ஜினில் ஸ்ரீபெரும்புதூரில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது இடம் நிச்சயமாக அதிமுக தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஐயா ரவீந்திர சாமி அவர்கள் போன முறை யாதவர் கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுக்கலான்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க அதிமுக. 2019 யாதவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு. ஆனால் இந்த முறை இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஜி பிரேம்குமார் ஒரு யாதவர் சமூகத்தில் ஒருத்தர் நிறுத்திருக்காங்க. ஸோ இதே அந்த கட்சியிலிருந்து கடந்த காலத்தில் செய்த தவறுகளை திருத்திட்டு கொஞ்சம் ஒரு ப்ரொக்ரெசிவாட்டு வராங்க. எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே அவர் அப்பீல் கொடுத்து வராங்க. அப்படின்றப்ப ஜி பிரேம்குமார் ஒரு நல்ல கேண்டிடேட்டு. ஐடியலி இங்கே சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் இருந்தால் நிச்சயமாக டிஆர் பாலுக்கு டஃப் கொடுத்துருக்கலாம். பட் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் நிற்காத பட்சத்தில் திரு ஜி பிரேம்குமார் அதே யாதவர் சமூகத்தில் ஒரு ப்ளஸ் தான். VN வேணுகோபால் பெருசாக ஃபைட்டில் இல்லை. அவர் ஒரு பாஜக இருந்தாலும் கொஞ்சம் பாஜகவில் காயத்ரி தேவி போன்றவர்கள் கண்டஸ்ட் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு ரெண்டாவது இடத்துக்கு டஃப் கொடுத்துருக்கலாம். பட் VN வேணுகோபால் இருந்ததால் பெருசாக ரெண்டாவது இடமும் ஒரு வாய்ப்பு இல்லை. அது பை டிஃபால்ட்டு அவங்க இன்ஃபேக்ட் பாஜக இதில் நாலாவது இடத்துக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சியின் சேர்ந்த டாக்டர் ரவிச்சந்திரன் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு இங்கே அந்த நாம் தமிழர் ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் நல்லாவே ஒரு சப்போர்ட், இதுவும் ஒரு அர்பன் கான்ஸ்டிடுவன்சி இருந்தால ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். ஸோ அந்த 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 வீட்டில் நாம் தமிழர் மூன்றாவது இடத்துக்கு கூட வரலாம். ஸோ இந்த ஸ்ரீபெரும்புதூரத்தை பொறுத்தவரை டிஆர் பாலு ஒரு பெரிய மார்ஜினில் வெற்றி பெறுவார். இரண்டாம் இடத்துல அதிமுக. ஸோ மூன்றாவது இடத்துக்கு பாஜக கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு போட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்து நாம் தமிழர் மூன்றாவது இடம் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நான் கருதுவேன். இப்போ நம்ம வடசென்னை தொகுதியை பற்றி பேசலாம். வடசென்னை தொகுதியை பொறுத்தவரை சென்னையினோட லோ மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி வடசென்னை. முதலமைச்சர் ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதி இந்த செக்மெண்ட்குள்ளே வருது.
ஸோ வட சென்னையை பொறுத்தவரை ட்ரெடிஷ்னலாகவே அது டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் இருக்குது. இந்த தொகுதியிலேருந்து சிட்டிங் எம்பியான டாக்டர் கலாநிதி வீராசாமி, திரு ஆற்காடு வீராசாமி மகன் திரு கலாநிதி வீராசாமி அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அதிமுகவிலேருந்து ராயபுரம் மனோ, அதாவது காங்கிரஸ் கட்சியிலேருந்து இருந்ததுக்கு ராயபுரம் மனோ அதுக்கு முன்னாடி 2016 ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் எதிர்த்து போட்டிட்டார். இப்போ அந்த ராயபுரம் மனோவுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, எம்பி சீட்டை எங்கள் அதிமுகவில். பாஜகவிலிருந்து திரு பால் கனகராஜ் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, கிறிஸ்டியன் கேண்டிடேட் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து அமுதினி ஜெயபிரகாஷ் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இப்போ வெற்றின்னா திமுக சென்னையில் திமுகவோட ஆர்கனைசேஷன் இப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வட சென்னை பகுதியில் அந்த அமைப்பு பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திரு சேகர் பாபு கொஞ்சம் பலமாக அந்த பகுதி வச்சுருக்காரு. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெங்த்தில் இவர் கலாநிதி வீராசாமி எந்த பெரிய போட்டி இல்லாமல் வந்துடும். ப்ளஸ் அங்கே அவர் சார்ந்த நாயுடு சமூகத்துக்கு வந்து அந்த லிங்குவிஸ்டிக் மக்கள் வந்து அந்த வட சென்னை பகுதியில் நிறைய இருக்கு. அவங்க லிங்குவிஸ்டிக் மக்கள் இருந்தாலும் அவங்க வந்து கட்சி பாயிண்ட் ஆஃப் தான் போடுறாங்க. அங்கே ஜாதிய வாக்குகள்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக வேட்பாளருக்கு அவங்க போடுறாங்க. ஸோ அந்த கலாநிதி வீராசாமிக்கு வந்து பெரிய லெவலில் லீடு கிடைக்கும். 2வது இடத்துல ராயபுரம் மரம் வந்து நல்ல வர வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த 1க்கும் 2க்கும் லீடே பெருசாக கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 லட்சத்துக்கு குறைவாக வர்றது வாய்ப்பு நிறைய இருக்குன்னு. ஏன்னா ராயபுரம் மனோ ஒரு கேம்பெயின் உள்ள 3 வீக்ஸ் நல்லா எஃபெக்டிவாக பண்ணியிருக்காரு. அதிமுக அந்த பகுதியில் மாவட்ட செயலர் நிறையவே கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ராயபுரம் மனோ கம்ஃபர்டபுளான 2nd பிளேஸ் வந்துடுவார். 3வது இடத்துக்கு நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் போட்டி இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் சேர்ந்த அமுதினி ஜெயபிரகாஷ் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நாடார் சமூகம் வந்து இந்த பகுதியில் கொஞ்சம் கணிசமாக இருப்பது. ப்ளஸ் சீமான் ஏற்கனவே திருவொற்றியூரில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த லோவர் மிடில் கிளாஸ் செக்ஷன்ஸ் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அது விளிம்பு நிலை மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்குது அர்பன் சென்டர்ஸ்ன்றதில். அந்த சப்போர்ட்டில் அமுதினி ஜெயபிரகாஷ் வந்து 3வது இட வாய்ப்பு இருக்குது. பாஜகவுக்கு வந்து இந்த பகுதியில் அமைப்பு பலம் நம்ம இதே தென் சென்னைன்னு சொல்லிடலாம். அங்கே இருக்க எலிட்ஸ் மத்தியில் பாஜக வரவேற்பு இருக்குது. இங்கெல்லாம் அமைப்பு பலம் பெருசாக இல்லை. அவங்க கிறிஸ்டியன் கேண்டிடேட் போட்டிருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு இங்கே பெருசாக வர வாய்ப்புகளும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் 3வது இடத்துக்கு போட்டி. நாம் தமிழர் இதில் 3வது இடம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் இடத்தை பொறுத்தவரை திரு கலாநிதி வீராசாமி ஈஸியாக பிடிச்சிருவாரு. 2வது இடம் திரு ராயபுரம் மனோ பிடிப்பார். இப்போ நம்ம காஞ்சிபுரம் தொகுதியை பார்க்கலாம். காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை திமுகவிலிருந்து அவங்க சிட்டிங் எம்பி ஜி செல்வம் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அதிமுகவிலேருந்து ராஜசேகர் என்ற நபர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. புரட்சித் தலைவர் அம்மா பேரவை செயலாளர், இங்கே பரங்கிமலை ஏரியா, அதாவது சென்னை பகுதி சேர்ந்தவர் இவர். பாஜக கூட்டணி பாமக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. பாமகலேருந்து ஜோதி என்ற ஒரு பெண்மணி கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக எங்கேயோ இருக்காங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியில் சந்தோஷ்குமார் என்ற நபர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை திரு ஜி செல்வம், நான் வந்து இந்த திருவண்ணாமலை பற்றி பேசும்போது அங்கே இருந்த சிஎன் அண்ணாதுரைக்கு வந்து பெருசாக நம்ம சிஎன் அண்ணாதுரைன்னு பெருசாக பேசாட்டியும் அவர் தொடர்ந்து 3வது முறை கட்சி வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு பேசணும். அதே வரிசையில் திரு ஜி செல்வம் 2014 அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தேர்தலில் தோல்வி அடைகிறாரு. 19 மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறாங்க, வெற்றி பெறாங்க. இப்போ மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ தொடர்ந்து 3 முறை திமுகவில் வந்து ஒரு எம்பி போட்டியோட வாய்ப்பு கொடுக்குறது பெரிய விஷயம். இது வந்து திமுகனாலே நம்ம இந்த பாப்புலர் எம்பிஸ்ன்னு ஒரு சில நியமனம் வச்சிருப்போம். திருமதி கனிமொழி அவர்கள், ஆர் ஆசா அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், ஜெகதீஷன். அந்த வரிசையில் வந்து சிஎன் அண்ணாதுரையும் இந்த ஜி செல்வமும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு 3 முறை தொடர்ந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு லாயலாக இருந்திருக்காங்க. அந்த கட்சி தலைமையின் ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்காங்க அப்படின்றதா இந்த பொருள். அந்த அடிப்படையில் ஜி செல்வமுக்கு வந்து திமுக ஆர்கனைசேஷன் சப்போர்ட் நல்லாவே இருக்குது. அதை வச்சுட்டு ஈஸியாக இந்த தொகுதி ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வந்து இந்த பகுதி நல்லாவே இருக்குது. டிஎம்கேயோட இது வந்து லார்ஜ்லி ரூரல் கான்ஸ்டிட்யூவன்சி தான். இங்கே வந்து இதில் வந்து பட்டியல் சமூக வாக்குகள் நல்ல வரும் திமுகவுக்கு. அது மாதிரி வன்னியர் வாக்குகளும் ஓரளவுக்கு டீசெண்டாக வரும். ப்ளஸ் அவங்க வந்து பிற ஸ்மாலர் கம்யூனிட்டிஸ் மத்தியில் உள்ள ஆதரவு, மைனாரிட்டிஸ் மத்தியில் ஆதரவுன்றதால
டிஎம்கே வந்து கம்ஃபர்டபுளாக வந்துடுவாங்க. அதிமுகவும் இந்த காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு அவர் போடாமல் சென்னையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த அந்த அடிப்படையில் அதிமுக கொஞ்சம் நெருக்க வாய்ப்பு இருக்கு. பாமகவை பொறுத்தவரை இங்கே வந்து இந்த காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை இங்கே இருக்க தலித் மத்தியில் பாமகவுக்கு ஒரு எதிர்ப்பு இருப்பதாக ஒரு தகவல். ஆனாலும் அந்த ஜோதின்றவங்க கொஞ்சம் எளிய பின்புலத்தில் வந்த ஒரு பெண்மணி. ஸோ அவங்களுக்கு ஏதோ பெண் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வந்திருக்காங்கன்றதால அவங்க அடிப்படையில் ஓரளவு வாக்கு வரும். ஒரு 2வது இடத்துக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பட் அதிமுக 2வது வர வாய்ப்பு நிறைய இருக்குது. 4வது இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி சந்தோஷ்குமார் பெறுவது வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை திரு ஜி செல்வம் மீண்டும் வெற்றி பெறுவார்.